இப்போ நாம் பார்க்கக்கூடியது கர்ப்பப்பை கட்டிக்கான மருந்து. இதற்கு தேவையான பொருள் இஞ்சி சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, வெள்ளைப்பூண்டு, நொச்சி சாறு, குமட்டிக்காய் சாறு, வெண்காரம், இந்துப்பு, ஓமம், மஞ்சள், மிளகு, வெந்தயம், கடுகு, நேர்வாளம், பெருங்காயம், பற்ப செந்தூரமும் கலந்து அரைச்சி பொடி பண்ணிக்கணும். இந்த பொடியை சாறு வகைகளில் போட்டு நல்லா சுண்ட வர காய்ச்சி களி பதத்தில் எடுத்து மிளகளவு மாத்திரையாக உருட்டி ஒரு மாத்திரை காலையில் மட்டும் 15 நாளைக்கு பனை வெல்லம், சர்க்கரை, கருப்பட்டி, காஃபியில் சாப்பிட்டு வந்தால் மாதவிடாயின் போது ஏற்படும் வலி, கர்ப்பப்பை கட்டி, கர்ப்பப்பை புண், மர்ம உறுப்பு புண், குடலிறக்கம், கல்லீரல் மண்ணீரல் வீக்கம், கல்லீரலில் நீர் கோர்த்து கொள்ளுதல், இரத்தம் சுத்தம் செய்யும், வாயு, அல்சர் எல்லாம் குணமாகும். பேஷண்ட் எல்லாம் பார்த்தா சின்ன சின்ன பிரச்சனைக்காகவே கர்ப்பப்பையை எடுத்துடுறாங்க. அடினோமயோசிஸு, எண்டோமெட்ரோசிஸு, ஃபைப்ராய்டு யூட்ரஸு, பிசிஓடி இந்த மாதிரி. இதில் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் கூட கரைய லேட் ஆகும். ஃபைப்ராய்டு கட்டியே ரொம்ப பெருசாக இருந்தால் சர்ஜரி பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கு எல்லாம் கர்ப்பப்பையை எடுக்க தேவையில்லை. அடினோமயோசிஸ் வந்தால் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். இதற்கு பயந்துட்டே எடுத்துடுறாங்க. இதற்கு ஹோமியோபதியில் தூஜாங்கிற மருந்தும், ஆயுர்வேதிக்கில் அசோகரிஷ்டம், காஞ்சனார கொக்கலு இந்தமாரி மாத்திரையே நல்லா வேலை செய்யும்.